அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம். கொட்டையூர் ராமதாஸ் அண்ணா திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் அகஸ்தி சாய் நம. ஆத்ம வணக்கம். உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும், ஆன்மநேய அன்பர்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும் என் தயவான பணிவான வணக்கம். அடுத்த அகவலோட 2 அடிகளின் பொருளாக பார்க்க போகிறோம். 9வது 10வது அடிகளின் பொருளாக பார்ப்போம். ஈனமும் இன்றிக பரத்தே இரண்டின் மேற்பொருளாய் ஆணலின் ஜோங்கிய அரிப்பெருஞ்சோதி. இந்த 2 அடிகளின் பொருளாக என்று பார்ப்போம். தூள சூக்குமணிலிருந்து இக பொருள்கள் எல்லாமே ஈனமின்றி இருக்கு. அதாவது ஈனமின்றினே குறைவில்லாமல் நிலையாக பொருந்திருக்கு. ஒரு முதல் நிலை எதுனாக்கா நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை தான். அதாவது ஈனமின்றி அப்படின்னா குறைவில்லாமல். அதனால தான் நம்ம வள்ளல் பெருமாள் ஈனமும் இன்றிக பரத்துன்னு முதல்லையே சொல்லியிருக்காங்க. இந்த உயர்நிலை தான் தூள சூக்கும நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை தான் தூள சூக்கும நிலைன்னு சொல்கிறாங்க. இந்த 2 நிலைக்கும் காரணமாக இருக்கிற மேற்பொருளையும் பரம்பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே, அவரே அகண்டாகாசமாக இருக்காங்க. அதாவது ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் பரம்பொருளாக இருக்காங்க, மேற்பொருளாக இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பரம்பொருள் நிலையில தான் எல்லாமே இயங்கிட்டுருக்கு. அதாவது அண்ட சராசரம் பிரபஞ்சம் எல்லாமே விளங்கிட்டுருக்கு, செயல்பட்டுருக்கு. இந்த உலகம் மட்டும் இல்லை, எவ்வளோ உலகங்கள், எவ்வளவோ அண்டங்கள், கோடியே கோடி இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமாள் கோடான கோடின்னு சொல்கிறாங்க. அந்தமாதிரி நம்ம சொற்களாலேயோ அல்லது எழுத்துக்களாலேயோ எண்களாலேயோ நம்மளால சொல்லிட முடியாது, அவ்வளோ அண்டங்கள் இருக்குது. பரம்பொருள் நிலையை தான் பரமகாச இறைநிலைன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆணல்னு சொல்கிறாங்க. அதாவது ஈனமும் இன்றிக பரத்தே இரண்டின் மேற்பொருளாய் ஆணலின் ஜோங்கிய அரிப்பெருஞ்சோதின்னு சொல்கிறாங்க. ஆணலின் என்ன பொருள்னா நிலை, அதாவது இந்த ஆகாச இறை நிலையை தான் ஆணல்னு சொல்கிறாங்க. அகண்ட வெளி நிலை எல்லாமே ஆகாச நிலையிலேருந்து தான் எப்பவுமே செயல்பட்டுருக்கு. கடவுளோட அருள் ஞானத்தாலையும் நம்மளோட பரமாகாச பரம்பொருள் உண்மையாலையும் நம்மளோட ஆன்மா அதாவது சிற்றம்பலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம சிற்றம்பலத்தில் எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சுக்கிறோம். வள்ளல் பெருமான் எல்லா உண்மைகளுமே எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம முதல்ல இந்த சிற்றம்பலத்துக்குரிய ஒரு சரியான திரவகோலை நம்ம திறக்கணும். அந்த திரவகோல்னா ஜீவகோலம். இந்த அகண்டாகாச பரமாகாச நிலையை தான் நம்ம வள்ளல் பெருமான் ஆணல்னு சொல்கிறாங்க. இந்த ஆகாச நிலை தான் எல்லோருக்குமே முதல் காரணமாகவும் இகம்பரம் பொருளாகவும் இருக்குது. அதாவது இந்த ஆகாச நிலை தான் எல்லோருக்குமே முதலாகவும் இருக்குது. இதுதான் எப்பவுமே நிலைச்சு நிற்கக்கூடியதாக இருக்குது. அந்த இறை நிலை தான் நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை. இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான உயிரினங்கள் இருக்குது. அந்த உயிரினங்கள் ஆற்றல், இயக்கங்கள், பொருள்கள்னு என்னென்னமோ இருக்குது. ஆனால் அந்த உயிரினங்களில் எது முதல்ல வந்துச்சு, என்ன மனிதர் வந்தாரா, செடி கொடி வந்துச்சா, இல்லைனாக்கா விலங்குகள் வந்துச்சா நமக்கு தெரியாமல் இருக்கும். அதாவது விதை முன்னாடியா, மரம் முன்னாடியா, முட்டை முன்னாடியா, குஞ்சு முன்னாடியா, ஆண் பெண் முன்னாடியா, அதாவது உயிர் முன்னாடியா, உடல் முன்னாடியான்னு சொல்லிட்டு நம்ம தெரியவே இல்லை. அவ்வளோ அவ்வளோ வினாக்கள் நமக்கு இருக்குது. நம்மளோட அகத்துக்குள்ளேயும் நம்மளோட மனதுக்குள்ளேயும் அவ்வளோ வினாக்கள் இருக்குது. அதுக்கான பதில்களை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது நம்ம சுத்த சத்வீசாரம் செஞ்சாக்கா நமக்கே இந்த பொருள்கள்லாம் நமக்கு வள்ளல் பெருமான் உணர்த்துவாங்க. ஆதி அந்தம் இது இல்லாமல் இருக்காத அனாதி பரம்பொருளாக எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாக இருக்காங்க நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர். அதாவது ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் முழுமையாக நிறைஞ்சிருக்காங்க நம்ம அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த பரம்பொருள் தான் எல்லாத்துக்குமே அரிப்பெருஞ்சோதி ஆண்டவராகவும் அகண்ட வெளி நிறை சிற்றணுவாகவும் பரிபூர்ணமான பொருந்தி அவங்களோட உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது பேரண்டமாக இருந்து பரம்பொருளாக இருந்து பக்குவ மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அருளையும் அவங்களுக்கு ஒரு புரிதல் நிலையையும் ஒரு சிற்றணுவாக சிறிய பொருளின் பொருளாக, அதாவது அணுவில் அணுவாக இருந்து இந்த உலகத்தில் எல்லோருக்குமே சொல்கிறாங்க. அதாவது புறம் வேற அகம் வேறையா அப்படின்னு கேட்டாக்கா புறம் வேற அகமும் வேற இல்லை.
நம்ம 2 பேரும் சரிசமமாக வைத்துக்கணும். நம்ம அகத்தை பற்றி ஒழுங்காகவே தெரிஞ்சுக்க மாட்டோம். அதாவது அகம் ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வியோடு தான் இருக்கோம். புறத்திலே தான் இருக்கும். நம்ம வள்ளல் பெருமான் புறத்தில் இருக்கக்கூடாது, அகத்தில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்லை, புறத்துலேயும் இருக்கணும், அகத்துலேயும் இருக்கணும். ஆனால் 2லையுமே சரிசமமாக இருக்கணும். நம்ம எதுலேயுமே அதாவது அதிகமான நம்ம ஒரு ஆசையோ இல்லைன்னா ஒரு அதிகமான நேரங்களோ செலவிடக்கூடாது. அகத்தில் செலவிடலாம். ஏன்னா புறத்தில் நம்ம அதிகமான நேரங்கள் செலவிட்டால் நமக்கு ஒரு பயனும் இல்லை. இதுவே அகத்தில் நம்ம நிறைய நேரங்கள் செலவிட்டால் எவ்வளவோ பயன்கள் நமக்கு கிடைக்கும். பெரும் பயனாக இருக்கிற மரணமில்லா பெருவாழ்வு நம்ம வாழலாம். அதாவது இந்த பரமாகாச நிலை இறை உண்மையை வெளிப்படணும்னா நம்ம சூக்கும நிலையும் தூள தோற்ற நிலையும் தெரிஞ்சுக்கணும். இந்த நிலை ஒவ்வொருத்தவங்களோட சிற்றணுவிலையும் இருக்குது. அதாவது ஒவ்வொருட மனிதர்களையும் அணுவியல் அணுவாக இருக்குது. அந்த அணு தான் அக இறை உண்மையில் அணுகுமுறமாக இருக்குது. அதாவது புறத்தில் பொருள் சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அருள் சக்தியாக இருக்குது. அதாவது 4 சக்திகள் சொல்கிறாங்க. இதை தான் சான்றோர்கள் ஆன்றோர்கள்னா சாலோக, சாமீப, சாரூப, சாயுட்சிய பதவின்னு சொல்கிறாங்க. இந்த 4 இந்த பொருள் எல்லாமே, இந்த பொருள் சக்தி எல்லாமே பூத அணு தோற்றமும் அணுக்களால் நம்ம அடிப்பெருஞ்சோதி ஆண்டவரும் தோற்றமும் இதில் இருக்குது. இந்த பூத அணுவில் தான் கிரியா சக்தி வெளிப்படுது. எல்லா இயக்கங்களும், உயிர் ஆற்றலும், உயிர் உணர்வும், அருள் விளக்கமும் நம்மளோட அகத்திலே தெரியுது. அதாவது கிரியா சக்தினா கிரஜிக்கிறது. அதனால தான் கிரகத்துக்கு கிரஜிக்கிறதுன்னு சொன்னாங்க. அதாவது சூரியனிடம் இருந்து இந்த கோள்கள் எல்லாமே கிரஜிக்குது. அதாவது வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ கோள்கள், அதுலேருந்து உள்ள ஆற்றலும் அதுகிட்ட இருக்கிற இயக்கங்களும் கிரஜிக்கிறனால அதுக்கு பேர் கிரகம்னு வச்சுருக்காங்க. அதனால தான் கிரியா சக்தி கிரகம், அதாவது கிரியா சக்தின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நமக்கு அடிப்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்டருந்து நமக்கும் அண்ட சராசரத்துலேயும் வள்ளல் பெருமான் இவங்கள்ட்டலாம் இருக்கிற ஆற்றலையும் இயக்கங்களையும் அருளையும் விளக்கத்தையும் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்குது. அதாவது ஒரு மின்காந்தம், அதாவது மேக்னைட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மின்காந்தத்தில் தான் இந்த உலகமே இருக்குது. அதாவது அந்த மின்காந்தம் தான் உலகம் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல், அதாவது வலது புறமும் போகாமல் இடது புறமும் போகாமல் எங்கே பார்த்தாலும் எல்லா கோள்களும் ஒரு காந்தத்திலே இருக்குது. அதாவது நம்ம அடிப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மின்காந்தம் இருக்குது. அந்த மின்காந்தத்தால் தான் எல்லா மனிதர்கள், உயிரினங்கள், விலங்குகள் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. அகத்தில் பக்குவ ஞானம் உண்டாகும்னா கர்ம பக்தி ஞான யோக பயன் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து யோகம்னா என்ன, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க யோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாசி வேலை செய்யும். நம்ம வள்ளல் பெருமான் அடிப்பெருஞ்சோதிங்கிற மகா மந்திரத்தை சொன்னாலே போதும் வாசி வேலை செஞ்சிடும். அதாவது நம்ம பற்றி எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதாவது 9, 10வது வரி இந்த பதிவோடு முடியுது. பாகம் 2ல் நம்ம இன்னும் மீதி இருக்கிற பொருள்களை விரிவாக பார்ப்போம். நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு சிவஜோதி கும்பகோணம்.